பல வருஷங்களாக எனக்கு தெரியும். எஸ்பிசியில் நானும் அவரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, அவங்க உலகத்தை கலக்கிறவர்கள். அவர்கள் மெட்ரோ தானையா, சென்னை பட்டணத்தில் அநேக இடங்களில் சென்று ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஊழியக்காரர்களை உருவாக்குறாங்க, சபைகளை கட்டி எழுப்புகிறாங்க. அநேக சபைகளை கட்டி எழுப்புகிற ஒரு கிருபையை கர்த்தர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆகவே அநேக இடங்களில் டீச்சிங் மூலமாக ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். பாஸ்டர் நெகமியா அவர்கள் நல்ல அருமையாக ஊழியம் செய்யக்கூடியவர். எங்களோடு நல்ல சந்தோஷமாக ஊழியம் செய்கிறார். ஆகவே அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் பாஸ்டர் சீட்டர்ஸ் அவர்கள் வருவார்கள் எதிர்பார்த்தோம். அவர் வரவில்லை. வந்துருக்காரா? பிரசங்கம் முடித்துக்குள்ளே வந்து விடுவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பிரசங்கியார் அவர்களை கைகளை தட்டி நம்ம எல்லாம் வரவேற்போம். கர்த்தருடைய ஊழியக்கார வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் இருக்கிறதே நான் பாக்கியமான என்றேன். மேடையில் இருக்கிற எல்லா மூத்த ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், அப்படி தானே? அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ அவர் ஆவிக்குரிய தகப்பன்மாரெலாம் நீங்களாம் சகோதரர்கள் இல்லை? இந்த பட்டணத்தின் ஆவிக்குரிய ராஜ்யத்தை நிறுவ தேவன் நம்மை தான் பயன்படுத்துகிறார். ஆமென், ஆமென். சரி, அருமையான பாஸ்டர் போலீஸ்கார் என்னுடைய முதல் நாங்கள் சந்தித்த விதம் அப்படி ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நல்ல மூத்த சகோதரனாக தேவன் இந்த மத்திய சென்னைக்கு அவரை வச்சுருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என்னை பற்றி எப்போவுமே அறிமுகம் பண்ணதில்லை. பட் இங்கே பண்ணணும்னு தோணுது. பண்ணிடலாமா? சரி. நான் ஒரு பாஸ்டுடைய பிள்ளை. ஒரு கிராமத்தில் திருத்தணியில் பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தருக்காங்க. அவருக்கு 2வது பிள்ளையா, முதல் மகன். ஆனால் பிள்ளைகளில் 2வது ஒரு ஆள் தான். என்னுடைய அக்கா ஒருத்தர் உண்டு. அவங்களும் சரியான நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பாஸ்டருக்கு திருமணமாகி அவங்க ஊழியத்தை செய்துட்ருக்குறாங்க திருவள்ளூர் பகுதியில். எனக்கு பின்னாடி ஒரு தம்பி உண்டு. அவங்க பேர் யாபேஸ், அக்கா பேர் எமிமால், தம்பி யாபேஸ். என் தம்பி அப்பாவோட இருந்து ஊழியம் செய்கிறார். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை பார்த்து ஒரு அனுபவம் உண்டு. சின்ன வயதிலிருந்து ஊழியத்திலே வளர்ந்த ஒரு அனுபவம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய காணிக்கை தசம்பாகம் அவருடைய அன்பின் வெகுமதிகளாலே எங்களுடைய அனுதின வாழ்க்கையை வாழ்கிற அநேக பரிசுத்தவான்களில் நாங்களும் ஒருவர். அப்படி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இது என்னுடைய சின்ன ஒரு சாட்சி. 17 வயதில் நான் ஆண்டவராக இயேசுவை என் வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு நம்ம சென்னை கெல்லிஸில் இருக்கிற இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது 21வது வருஷம். அப்போ நான் ஊழியத்துக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய ஜூனியராக சேர்ந்தவர் தான் பாஸ்டர் சிற்றரசு. அவரை நான் அந்த காலங்களில் நான் சந்தித்தேன். என்னுடைய ஊழியமானது சிறுவர் ஊழியத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஹெச்பிஐயில் இருக்கும் பொழுது சைல்டு இவாஞ்சலிஸ்டாக சிறு தெருக்களில் வாழ சிறார்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிற ஊழியக்காரனாக நான் முதல்ல ஆரம்பித்தேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. நான் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபா எனக்கு கொடுத்தாங்க. அந்த 2000 ரூபா கொண்டு என்னுடைய 21வது வயசில் முதல் சபையை கட்டும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஃபர்ஸ்ட்டு சர்ச். எங்கள் அப்பா ஏறக்குறைய எனக்கு 20 வயசு இருக்கும்பொழுது எங்கள் அப்பா ஏறக்குறைய ஒரு 23 வருஷம் ஊழியத்தில் கடந்து வந்துட்டார். ஆனால் எங்களால் எங்களுடைய சபையை கடந்து இன்னொரு சபையை எங்களால் என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. ஸோ என்னுடைய 21வது வயதில் முதல் சபையை கற்றும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார், உன் பேர் நெஹேமியான்னு வச்சுருக்கிறேன், ஏன் தெரியுமா, நீ பெருசாக நான் சபையை கட்டணும் அப்படின்னு சொல்லுவார். யூஸ்வலி எல்லா பிள்ளைகளையும் வளர்க்கும் போது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் தான் வளர்ப்பாங்க, ரைட்?
பட் எங்கள் அப்பா அம்மா வளர்க்கும் பொழுது நீ பெரிய ஆள், ஆனால் ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்காக தான் உன்னை பெற்றுக்கிட்டோம், ஆண்டவருக்காக வாழணும் அப்படி சொல்லியே வளர்த்தாங்க. ரொம்ப வருஷம் தெரியும், நான் யாருன்னே அவருக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு தெரியாது, அப்படி நாங்கள் பழகியிருக்கிறோம். ஸோ என்னுடைய முதல் சபையை 20 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய முன்னாடி நான் கட்டும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அதை தொடர்ந்து இன்ன வரைக்கும் ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஊழியத்தில் இடர்பாடுகள் சந்திக்கிறோமா? ஆமாவா இல்லையா? அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்து பேசுவோம். ஆவியா நமக்கு உதவி செய்வார். என்னோடு கூட 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்யுங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், ஆமாண்ணா, 23லேருந்து 27 வரைக்கும் உள்ளாச்சு. பவுல் சொல்றார், நான் அதிக புத்தியனமாய் பேசுகிறேன். அதிகமாக என்ன பண்ணா? சரி, அவருக்கு வந்த இடர்பாடுகளுடைய பட்டியல் தான் நம்ம அதை கவனிக்கிறோம். நான் சொல்ல பாருங்க, பிரயாசப்பட்ட, அடி வாங்கின, காவல்ல இருந்த, மரண அவதிக்குள்ள நான் போனேன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்ட. இந்த அந்த அந்த வார்த்தை, தமிழ் வார்த்தை என்ன வார்த்தை அது? 3 தரம் மிலாத்தினால், மிளறுகளால் போட்டிருக்கு. ரைட்டா? ரைட்டா? அது என்னன்னா ராடு. ஃபர்ஸ்ட் வாங்குது சவுக்கடி, 2வது வாங்குது ராடு. அப்புறம் ஒரு முறை கல் அடி வாங்கின, இருந்த போக்கினேன், பிரயாணம் பண்ணினேன். பாருங்களேன், ஆறுகள்ல மோசம் வந்துச்சு, கல்லரால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். போதும், நல்லா கவனிங்க. அவருடைய லிஸ்ட போடுறார். நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதுல எத்தனை நம்ம வருவோம்? நிர்வாணமானுமா? எங்க அடிபட்டுருமா? ஆறுகள்னால பிரச்சனை வந்துச்சா? மழை வரும்போது தான் வருது எப்பயாவது. அதுக்குள்ள நம்ம பாஸ்ட் பண்ணாலே லைவை போட்டுடுறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய சபை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? ஒரு ஊழியனுடைய இடர்பாடுகள், அதை நாம் கடக்க வேண்டுமே ஒழிய, அதை நாம் எதிர்கொள்ள வேண்டுமே ஒழிய, அதை கண்டு திசை மாறி பயணிக்க கூடாது. அதை கண்டு எங்கேயோ ஓரமா நிற்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கை முழுவதும் அவர் ஆண்டவருக்காக சேவை செய்து 2வது நிருபத்தை எழுதுறார், ஏறக்குறைய மரணத்துக்கிட்ட. அவர் சொல்லும் பொழுது நாம சொல்றோம், பவுல் ஒரு வெற்றிகரமான ஊழியக்காரரியா, பவுல் இல்லைன்னா புறஜாதிகளுக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது நம்ம சொல்றோம். If you want to be a successful ministry, you have to face a lot of problems. எங்க சர்ச் நல்லா வளர்ந்துருச்சு. உங்களுக்கு எங்க சர்ச்சில் 90களில் 300 பேர் தான். சபைக்கு இடம் இல்லை, சபைக்கு வெளியே இருப்பாங்க, ரோட்டில் உட்காருவாங்க. பாய் போட்டு, பாய் இருக்காது எங்களுக்கு சர்ச்சில் பாய் வாங்குறதுக்கு. உட்காருவாங்க. எங்க அப்பா கூட பிறந்த கடைசி சித்தப்பா விசுவாசி ஒன்று இழுத்துன்னு ஓடி போச்சு, சபை உடஞ்சிச்சுங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் சர்ச்சுடைய அட்டெண்டன்ஸ் நாட் ஈவன் 50 சார் பாஸ்டர். அவ்வளோ இடர்பாடு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு ஆள் அவன் டார்கெட்டை முடிக்கணும்னு எங்கள் அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி பாஸ்டர் உங்களுக்கு எழுதுகிற கிருபை இருக்கு பாஸ்டர், உங்கள் வார்த்தையில் வளம் இருக்கு பாஸ்டர், ஆண்டவர் உங்களை அதுக்காக அழைச்சிருக்கான்னு தொடர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு லோனை போட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்க வச்சுட்டான். கடனில் மாட்டிக்கிட்டோம். கடன்காரன் வந்து எங்கள் வீட்டில் திட்டுவான், பாருயோ எதுக்கா ஊழியம் செய்யறேன்னு கேட்பான். பாஸ்டர், இடர்பாடுகள் இருந்து நீங்கள் கடக்கணுமே ஒழிய திசை மாறி போகக்கூடாது.
ஊழியம் தேவனுடையது என்று சொன்னால் ஊழியத்தை தேவனுடைய வழியில் செய்வோம், நமது வழியில் அல்ல. எங்க அம்மா எங்க அப்பா அடே முட்டி போட கத்துவாங்க, இசப்பா இசப்பா இசப்பா, அப்பா காலு அப்பா, எங்களுக்கு ஒரு விடுவி காலத்தை தாக்க பண்ணி இசப்பா. எங்க அம்மா சம்மதமே இல்லை. ஆனா எங்க அம்மா அழுவாங்க, இயேசுவேன்னு அழுவாங்க. எத்தனை இரவுகள் விழித்தாலும் பாத்ரூம் போலான்னு விழிச்சா எங்க அம்மா ஒன்று அழுகை மாத்திரம் கேட்டுட்டே இருக்கும், இயேசுவே 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 இயேசுவே. பாஸ்டர்ஸ், இடர்பாடுகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அந்த இடர்பாடுகள் உண்மையாகவே தேவனுடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ள, தேவன் எவ்வளவு வல்லமை பொருந்தியவர் என்பதை உணர்ந்து கொள்ள இடர்பாடுகள் நமக்கு உதவியாக இருக்கும். இடர்பாடுகள் கண்டு அப்படி வெளியே போயிடாதீங்க, அழைப்பிலிருந்து பின்வாங்கி போயிடாதீங்க. சில பாஸ்டர்ஸ் வந்து இவாஞ்சலிஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, பாஸ்டர் கூட இருப்பாங்க, அப்புறம் சொல்லுவாங்க நான் சுவிசேஷகன்னுவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ரெவரண்ட் அப்படின்வாங்க, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐ பிகேம் டாக்டரேட் இன் மினிஸ்ட்ரின்னுவாங்க. அப்படியே திரும்பி சுற்றி வந்து பார்த்தா 10 வருஷத்தில் ஒரு சின்ன இடத்துல உட்காந்து சோத்திர 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 பாஸ்டர் என்னோ நடந்துச்சு பாஸ்டர், நீ அந்த ஊழியக்காரனை பார்த்தேன், இந்த ஊழியக்காரனை பார்த்தேன், உன்னை அழைத்த ஆண்டவரை நீ பார்த்தியா? இந்த டயசிஸ் எல்லாம் உங்களை என்ன ஏமாற்றி உட்காந்து கிடக்கு. எவனோ ஒருத்தனுடைய அதிகாரத்துக்காக நம்முடைய உழைப்பை சுரண்டுகிற இடம். எந்த ஊழியரை நம்பாதீங்க, உங்களை அழைத்த ஆண்டவரை நம்புங்க. உங்க வழி வேற, என் வழி வேற. எனக்கு கர்த்தர் உதவி செய்த விதங்கள் வேற, உங்களுக்கு உதவி செய்கிற விதங்கள் வேற. என்னுடைய களத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் என்னோடு இருக்கிற ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு நாள் சூட்டபிள் ஆகாது. எத்தனை மாதிரி என் கூட இருக்கிறீங்க? நம்ம அழைப்பு வேற. அப்ப எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நீங்க நிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கணும், கர்த்தருடைய வேலை செய்ய தைரியமா நிக்கணும், பின்னிட்டு போகவே கூடாது. நான் சொன்னல எத்தனையோ முறை கார் வித்துக்கலாமா, இந்த ஸ்டோரியில் ஏந்தேமா நான் சொன்னேன், உங்களுடைய என்னெல்லாம் உங்களை எதிர்க்கிறதோ அத்தனை என்ன எதிர்க்கிறது. உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. கர்த்தருடைய பெரிதான தயவுல 7 சபைகளை கட்டும்படி கர்த்தர் கிருபை தந்தார். 157 பாஸ்டர்ஸ்க்கு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் மேக்கு முன்னாடி 157 பாஸ்டர்ஸ்க்கு சர்ச்சு கட்டிப்பிடிக்க போகிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? நானும் அடுத்த வேளை சோத்துக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்குறவன் தான். ஆனால் என்னை கொண்டு கர்த்தர் 157 சபைகளை கட்ட முடியுமே ஆனால் உங்களையும் தேவன் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் விளையாட்டுக்கு சொல்லையா, உன் இடர்பாடை நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள், இனிமையாக பாருங்கள். பவுல் சொல்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் 3 தரம் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொல்லிட்டாரான் என் கிருபை உனக்கு போதும் போடான்டார். பவுல் திரும்ப சொல்றாரு, அந்த கிருபை என் மேலே இருக்க முடியாது, அதனால் எப்படி நான் எடுத்துக்கிறேன், அதை ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறேன், அன்பாக எடுத்துக்கிறேன், சுகமாக எடுத்துக்கிறேன். எல்லாம் இருக்கீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? பக்கத்தில் பாசுறேன், கத்திரவங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. இடர்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன யோசிக்கணும்? பவுலுடைய லைஃப்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம ரோமர் 8:36 உங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகமான வசனத்தை தான் வாசிக்க போகிறேன். ரோமர் 8:36 எப்படி நம்ம திங்கிங் நம்ம மாற்றிக்கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். ரோமர், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, அப்புறம் பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் ஜெயம் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு ஓடி போச்சு, கவலைப்படாதீங்க. புதிய ஒரு நபரை கற்றுக் கொண்டு வர போகிறார். என்னுடைய சர்ச்சில் முதல் முறையாக கீழே இருந்து பைபிள் படிக்காத தெரியாத வந்து நான் படிக்க வச்சு நல்லா உயர்த்தி, நம்ம உயர்த்தலை, நம்ம ஒரு காரணமாக இருந்தாலும் போஸ்ட் மாஸ்டர் வேலை தானே, பாஸ்டர் இல்லை நான் பாஸ்டர் அப்படி சே ஐ எம் ட்ரைனர். சர்ச் இஸ் அ ஒர்க் ஷாப், இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூட், அவ்வளோதான். வரேன்னா ஆண்டு பற்றி சொல்லி அவரோட ஆண்டு புகுதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டே. அவர் நல்ல 4000 ரூபாய் தசமாக கொடுத்தாருங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ பெரிய பணம் இல்லை அது? அவர் ஒருத்தர் தான் கொடுப்பாரு தசமாக, அவர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து கர்த்தரை அழைச்சார், நான் போறேன்னு போயிட்டான், நொந்து போயிட்டேன்.
என் பையன் இறந்துட்டான், முதல் மகன் இறந்துட்டான். எனக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவன் பறந்து போயிருப்பான், பின்னாடி நம்ம போகணும் பார்ப்போன்னு. ஆண்டோட சொன்னேன்ப்பா, என் ரத்தம் எனக்கு முன்பாக உங்ககிட்ட வருது, அதுக்காக ஸ்தோத்திரம். என்னால் தாங்கிக்க முடியல, ஓவர் கம் பண்ண முடியல. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஓகே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அன்றைக்கு இரவு நான் நல்லா தூங்கினேன். ஆனால் இந்த கம்யூனிட்டி ஒன்னா நம்ப மாட்டேங்க பிரதர், 3 நாள் தூக்கல. 3 days 3 days தூங்கவே இல்லை. இப்படி படுக்கிறேன், அப்படி படுக்கிறேன், நல்றேன், கத்துறேன், மென்டல் மாதிரி ஆயிட்டேன். நம்ம காலேஜ்லேருந்து அவனுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்த்து, ஞானஸ்தானம் கொடுத்து, பாட சொல்லி கொடுத்து, பிரசங்கிக்க சொல்லி கொடுத்து, அவனை ஒரு நீங்கள் எல்லாம் ஊழியக்காரனை உங்கள் விசுவாசிகள் எப்படி ட்ரீட் பண்ண எனக்கு தெரியாது. ஐ ட்ரீட் தம் எவ்ரிபடி இன் அ காமன் வே. உங்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படி தான் சர்ச்லையும் பேசுவேன். ரொம்ப மரியாதை கொடுப்பேன் எங்கள் விசுவாசிகளுக்கு. திடீர்னு ஒரு நாள் கர்த்தரை அழைச்சாரு, ஓடி போயிட்டான். தூங்கவே இல்லை பாஸ்டர். ஐயா, நீ நம்ப மாட்டீங்க, ஒரு பெரிய இடி. என் வீட்டின் வாடகை 4000 ரூபாய். அவன் கொடுத்துருவான், நான் கொடுத்துருவேன். வீட்டு வாடகை கட்ட முடியாது. ஒரு ஆத்மா போகுது, அவங்கள சார்ந்திருக்கிறேன். நான் இங்கே இருந்தாலும் வெளிநாடு போனாலும் எங்கே போனாலும் விஜய் பாசமாக பார்த்துக்கிடான்ட்டு போயிட்டே இருப்பேன். டைமுக்கு எல்லாத்தையும் செய்திருவான். போயிட்டான், தூக்கத்திலந்த. ஆனால் ஏசுவா சொல்லி கொடுத்தாரு, அவன் தானே போனான், நான் இன்னும் போல, உங்களவே தான் இருக்கிறேன்னு. உங்களுக்கு புரியுதா? அடுத்த மாதம் அதே நாள் அதே நேரத்தில் இன்னொரு விசுவாசி அதே காணிக்க கொண்டு வந்து கொடுத்ததுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது காணிக்க கொடுத்ததே கிடையாது. எப்படிதான் ஆவியான ரகசியங்களை அறிஞ்சிருக்காதுல்ல. அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அதே நாள் இருக்குல்ல, எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. சேம் டே சேம் அமௌண்ட்டு காணிக்கே கொடுக்காத ஒரு ஆள் அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் காணிக்க தசமா கொடுக்குறாங்க. ராமின் சொல்லுங்களேன். உபத்திரவங்களை கடந்து போங்க. இடர்பாடுகளை பெருசா நினைக்காதீங்க. பிசாசு கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. இடர்பாடுகள் 2 வகையில் வரும். நான் அது உங்களுக்கு இணையில் ஒரு வார்த்தையை பேசலான்னு நினைச்சேன், பட் டைம் இல்லை. இடர்பாடுகள் 2 இடத்துல வரும். ஒன்று வெளியிலிருந்து வரும், ஒன்று உள்ள இருந்து வரும். வெளியிலிருந்து வரதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த அம்மா, இந்த ஐயா, இந்த இடம், இந்த உள்ள இருந்து வருது இல்ல, இன்னும் மோசமானது. நீ எல்லாம் எதுக்கு ரசிக்கப்பட்ட? ஊழியத்துக்கு ஆண்டு அழைக்கவே இல்லைன்னு ஒரு எண்ணம் வரும் நமக்குள்ள. உனக்கு எப்படி தகுதி இருக்கு பிரசங்கம் பண்ண அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இவருக்கு அவருடைய சபையை பாரு, உன் சபையை பாருன்னு ஒரு எண்ணம் வரும். நீ உனக்கு என்ன ஸ்கேலே பாட தெரியாது, கீபோர்ட் ஸ்கேல் தெரியாது, நீ என்ன பாட்டு பாடி நீ என்ன ஆண்டவர் ஆராதிக்க போறன்ற ஒரு எண்ணம் வரும். இன்னொரு ஊழியக்காரனுடைய சபை வேகமாய் வளர்கிற பொழுது உங்கள் அழைப்பு மேலே உங்களுக்கு சந்தேகம் வரும். இதெல்லாம் இடர்பாடுகள். நீங்கள் சொல்லணும், நாசமோசமோ நிர்வாணமோ இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நான் கடப்பேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். சத்தமாக தான் சொல்லுங்களேன். எந்த மாதிரி கடந்து வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? இடர்பாடுகள். ஃபர்ஸ்ட் முதல் நான் சொன்னேன் உங்களுடைய இலக்கு. 2வது உங்களுடைய இடர்பாடுகள். 3வது உங்களுடைய இருதயம். இருதயம், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆவியான் நமக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை. 2 கொரிந்தியர் 11:28 என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பாருங்க, இந்த ஹார்ட் ஆஃப் அப்போஸ்தலன் பாலை நீங்க கவனிங்களே, அவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்களேன். சபை மேல அவருடைய எண்ணம் போச்சு. எது மேல போச்சு? அட பேசுங்கப்பா சபை. என்ன பாஸ்டர் சூப்பர்ல. எனக்கெல்லாம் இங்கே ஒரு பேடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆண்டவரே அந்த பேடு வாங்கணும், ஆண்டவரே என்ன மாடல், ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம், என்ன கம்பெனி, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஃபுல் வீட் பார்த்த உடனே ஏசப்பா சூப்பராக இருக்கு ஆண்டவரே, என் சர்ச்சில் இது மாதிரி போட்டால் நல்லா இருக்குமேன்னு. அவன் சொன்ன சபைன்னா ஆத்துமாக்கள். வெரி க்ளோஸர் டு காட். உங்களுக்கு புரியுதா? அவன் இருதயம் சபை மேல இருக்கான். ஆண்டவரே நான் கட்டினேன் அல்லது என் மூலமாக நீர் கட்டி கொண்டிருக்கிற அந்த சபையில ஒருத்தரும் பின்மாற்றத்துக்கு போடாதப்பா, ஜபிக்காம இருக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்காம இருக்கக்கூடாது. ஆண்டவரே அதுல எல்லாரும் நீர் வரும்பொழுது ஷபாஷ் அப்படின்னு தட்டி பரலோகத்துக்கு கூப்பிடுற அளவுக்கு என் சபையை நான் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததை நாம் கவனிக்கிறோம். ராமின் சொல்லுங்க. பாஸ்டையா தயவு செய்து பொருட்கள் மேல உங்க ஹார்ட்டை வச்சிடாது. தயவு கூர்ந்து இந்த கம்ப்யூட்டர் மேல, டிவி மேல, ஒரு ப்ரொஜெக்டர் மேல, அதெல்லாம் ஒரு அற்பமான விஷயங்க. எனக்கு இது தெரியல, ஆரம்பத்தில் எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு என் நேரத்தை வீணடிச்சேன். இதுக்கு வேற 4 விசுவாசி கூட்டு வச்சுக்கிறது வேற.
வாங்க நம்ம சர்ச்சுக்கு ப்ரொஜெக்டருக்காக ஜெபம் பண்ணுவோம். இதுக்கு ஒரு ஜெபமா? இப்போ புரியுது பாஸ்டர். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஐயோ ஏசப்பா நேரத்தை, ஏசப்பா இருதயத்தை உடைச்சதுல பிரதானமான ஆளு பாஸ்டர் நெகேமியா என்றாச்சு. உங்கள் எண்ணம் எல்லாம், உங்கள் இருதயம் எல்லாம் ஆத்துமாக்கள் கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கட்டும். ஒரு நபரை நான் மிஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக தான் சொல்லுங்களேன். எதுவுமே உங்கள் ஹார்ட் ஏசப்பா இருதயம் போல மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க. தேவாலயத்துக்கு போனார், அங்கே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் பார்த்தாரு, கோபம் வந்துச்சு. அப்படின்னா ஒரு ஹார்ட்டு சபை மேலே எப்படி இருக்கு பாருங்களேன். நீங்கள் கட்டிடத்தை பார்க்கக்கூடாது, தயவு செய்து நான் பேசும்போது கட்டிடத்தை நினைக்காதீங்க, ஆத்துமாக்களை நினைங்க. அந்த இடத்துல அந்த எருசலேம் பட்டணத்தை பார்க்குறாரு, ஐயோ இவர்கள் மேய்ப்பு இல்லாத ஆடுகளாக இருக்காங்களே ஆண்டவரே, அழுறாரு. அப்படியே அழுறாரு. உங்கள் ஹார்ட் கர்த்தருடைய அந்த நெருக்கமாக இருக்கட்டும். பாஸ்டர் பேசும்போது சொன்னார், ஏலியின் பிள்ளைகள், ஏலியுடைய இருதயம் முதிர்ந்த வயதில் தேவனுடைய பெட்டியின் மீதே இருந்துச்சான். அப்படிதான் பாஸ்டர் சொல்லுது வசனம். எது மேலே இருந்துச்சு அவன் ஹார்ட்டு? தேவனுடைய பெட்டி. நான் டைம் ஆனதுனால கொஞ்சம் குயிக்காக நான் போகிறேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ இதே அதிகாரத்தில் நம்ம 11 வாசித்தோம்ல, 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். 12:10. நல்லா பாருங்க, அவன் ஹார்ட் எப்படி மாறி சொல்லலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் அப்படியே மாறிட்டேன். நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். அவன் ஹார்ட் முன்னாடி அது ப்ராப்ளமா பார்த்துச்சு. இப்போ அவன் உணர்ந்துக்கிட்டான், நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு என் மேலே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நான் மேற்கொள்ளணும்னு சொல்லி பார்த்து 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 அவனுடைய உபத்திரவத்தின் மேலே கூட பிரியா வந்துருச்சா. ஏன்னா இப்போ எனக்கு உபத்திரம் வரும்போது நான் இப்போ கஷ்டப்பட போகிறேன், அதன் மத்தியிலே கர்த்தர் வந்து நின்று எனக்காக பேசுவார், என்னை தப்புவிப்பார், எனக்கு உதவி செய்வார். Every problem that I face, I can have this opportunity to see God. ஆண்டு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. எந்த பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் ஹார்ட் அப்போ எங்கே இருக்கணும்? தேவனை சார்ந்ததாகவே, தேவனை மட்டும் சார்ந்ததாகவே. நான் ஒரு காலத்தில் நிறைய தப்பா என்ன வச்சுருந்தேன். ஆண்டவரே சிடி போடணும், ஆண்டவரே டிவியில் பேசணும், ஆண்டவரே பில்டிங் வாங்கணும், ஆண்டவரே ஹாஸ்டல் கட்டணும், ஆண்டவரே ஸ்கூல் கட்டணும், ஆண்டவரே. இப்போ எப்படி தான் வந்துச்சு என் ஹார்ட்டு? நான் நினச்சி எதுவுமே நடக்கலை பிரதர். ஃபஸ்ட்டையா நான் நினச்சி பாசிட்டிவ் பண்ண எதுவுமே நடக்கவில்லை. என் ஹார்ட் இப்போ எப்படி மாறிச்சுன்னா, ஆண்டவரே நான் மறைக்கிறதுக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக நான் கண்ணை மூடும் பொழுது என் சபை 100 உடையட்டும், ஆனால் 100 சபைகளாக உருவாகட்டும். உங்களுக்கு புரியுதா? என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவனையும் கிறிஸ்துவை பின்பற்றி பிறர் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நல்ல சீஷ தலைவர்களாய் உருவாக்க நம்ம முயற்சி எடுக்கிறேன். சர்ச்சில் ஒரு 3 வருஷம் இருந்தானா அந்த பாஸ்டர் சர்ச்சில் விசுவாசியாக இருந்தான்னு சொல்லக்கூடாது, அந்த பாஸ்டர் சர்ச்சில் கர்த்தருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லணும். அப்போ உங்கள் ஹார்ட்டில் எப்படி தான் இருக்கணும்? கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். இல்லை ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே சத்தமாக சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் என்னுடைய இருதயத்தை உம்முடைய எண்ணங்களினால நிரப்பிக்கொள்ள கிருபை தாங்க. பஸ் இன்னும் 10 minutes எடுத்துக்கலாமா? அடுத்த வருஷம் 15ஆம் வருஷம். நல்ல நீங்கள் புத்தி உள்ள எஸ் நல்லா கவனிங்க. நீரின் ஊழியக்காரன் வேஷத்தை அண்ணா ஓகே சரி, நான் 15 வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தானோ மிகவும் சந்தோஷமாக நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அவன் ஹார்ட் எப்படி மாறி போய் அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன மேற்கோள் காட்டுறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறி வருகிறேன், ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவ்வளவு குறைவா நீங்க என்ன பண்றீங்க? நம்ம விசுவாசிங்க நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளோ அன்பு பாராட்டினாலும் இது நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்குது. நைட்டும் பகலும்
நீங்களாம் அப்படி எப்படின்னு தெரியல, நான் என் லைஃப்பில் சொல்கிறேன். இரவும் பகலும் அவனுக்கும் அந்த ஆளுக்கு நடக்கிற சண்டைக்கு போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி போராடி வந்திருப்போம். பாஸ்ட் மாசலாம் வீட்டுக்கு வர நேரமாக இது யோ எத்தனை மணிக்கு ஊழியக்கார வீட்டுக்கு வரது சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எங்கே போராடிட்டு வந்திருப்போம்? அங்கே போராடிட்டு வந்திருப்போம். ஆனால் அதே விசுவாசி நம்ம ஏதோ ஒரு தெரிந்தோ தெரியாமையோ நம்ம வேகமாக பேசிட்டா என்ன செய்யும்? அது நம்மளை விட்டு. உங்களுக்கு புரியுதா? நான் தான் முன்னாடி சொன்னேன், பாஸ்டல் மினிஸ்ட்ரி இருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இது வேறு வகையானது. பர்த்டேக்கு விஷ் பண்ணலன்னா அது பெரிய பிரச்சனை. கல்யாணம் நடக்க ஒரு ஜெபம் பண்ணிடணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை. ஃபாஸ்ட் அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு தேடி வருவார், இப்போல்லாம் என்ன மறந்துட்டார், பெரிய ஆள் ஆகிட்டார் அவருன்னுவாங்க. என் ஊழியத்தில் ஆரம்பத்தில் எங்கள் அப்பா பார்த்துட்டேன்ல, என் ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் வச்சுக்கிட்டேன். ஜெபம் நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். உனக்கு ஜெபம் வேணா வா நான் பண்ணுறேன், இல்லையா என்னை கூப்பிடு நான் வந்து பண்ணுறேன். இத்தனை வருஷமாக இதை தான் நான் கடைபிடிக்கிறேன். யாருக்கு பர்த்டேனாலும் கால் பண்ணி ஜெபம் பண்ணுற பழக்கமே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா லைஃப்பை பார்த்துட்டேன். எங்கள் அப்பா பாவம் பிச்சு எடுத்துறாங்க அந்த விசுவாசிங்க. எங்கள் விசுவாசிங்க ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷம் திட்டினாங்க. அப்புறம் இந்த ஆள் அப்படி தான் தெரிஞ்சு போச்சா, எங்கள் பாஸ்டெலாம் அப்படி கிடையாதுங்க அப்படின்னா. நாங்கள் ஜெபம்னா நாங்கள் போவோம், அவர் ஜெபம்னு வர நாங்கள் வந்துடுவோம், இல்லை நாங்கள் கூப்பிடுவோம், எங்கள் ஐயா வருவார், ஜெபம்னு வர போயிடுவார். எல்லாம் இருக்கீங்களா? புதுசாக ஊழியர்களை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்கிற ஃபாலோ பண்ணுங்கள். குடும்ப ஜெபம் கிடையாது எங்கள் வீட்டில், எங்கள் சர்ச்சில். வாரம் ஹவுஸ் விசிட்டிங் கிடையாது. யாராவது வரலையா, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நானும் என் மனைவி போய் நின்றுவோம். தனியெல்லாம் போக மாட்டேன். இத்தனை ஆண்டுகள் ஊழியத்திலே நான் தனியாக ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனதே கிடையாது. தனியாக போகிற பழக்கமே கிடையாது எனக்கு. இன்றைக்கி கூட பாருங்கள், நான் ஒரு பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறேன். எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் கூட்டு வருவேன், இல்லை அங்கே போகிறவங்களோட சேர்ந்துக்கிடுவேன். இதுதான் என்னுடைய பழக்கம். இவன் என்ன சொல்கிறா, நீங்கள் நான் உங்கள் மேலே நிறைய அன்பு பாராட்டினேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணல. ஆனால் அது முடிக்கும் போது எப்படி நான் முடிக்கிறார் அவர்? எப்படி நான் முடிக்கிறார்? அந்த வசந்த வாசிங்க கீழே சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மிகவும் சந்தோஷமாய் நான் உங்களை ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பாருங்க, ஹார்ட் விசுவாசிகளுக்காக வேலை செய்யணும், விசுவாசிகளோடு நேரத்தை செலவழிக்கணும், விசுவாசிகளுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், யுத்தங்களை ஆவிக்குரிய யுத்தங்களை மேற்கொள்ள கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு உல்டாவா போச்சு. பாஸ்ட் பாஸ், விசுவாசிலாம் சர்வெண்ட். ஏய் அது எதுனா ஏன் பாய் கூட பெருக்கு தெரியாது? ஒரு பாஸ்டர் எழுந்துக்க மாட்டேன். என் மேலே ரபேஷ் எப்படி தெரியுமா? உங்கள் மேலே ரபேஷ்னா தெரியுமா? மேடையிலே பிரசங்கம் வந்தால் கூட யாருன்னா ஃபோன் பண்ணி எடுத்துன்னு போயிடுறது வெளியே. தேவனுடைய பிரசங்க மதிக்கிறதே கிடையாது. ஏய் என்னையா யாரை சொல்றது? உங்களை ரட்சித்த ரத்தமோ அந்த ரத்தமும் ஒரே ரத்தம். உங்க மேல இருக்கிற கிருபையும் அந்த கிருபையும் ஒரே கிருபை, ஒரே சிலுவை, ஒரே ஆண்டவர். அவங்க இல்லைன்னா நமக்கு போதகர் என்கிற கிரீடம் இங்கே இல்லை. நம்முடைய விசுவாசிகளை கனத்துக்குரியவர்களாய் நாம் நடத்துவோம். ஒத்துக்க மாட்டீங்களா? பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அடிப்பாங்க. அந்த பையன் சின்ன பையன் நாயா பேச, அப்ப திட்டுவீங்களா? கொஞ்சம் திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இயேசு 12 பேர்ல இறங்கி போனார். யார் யார் கழுவுறதுன்னா, நீ போடா நான் கழுவிக்கிறேன். இங்க நீ சின்னதா அவனை மாத்திக்கிட்டா என் ராஜ்யத்தோட பெரிதாய் மாற்றுவேன். உங்களோடு ஊழியம் உங்க சபையில உங்களுக்கு உதவியா இருக்கிற ஊழியக்காரனை 3 வருஷம் மேக்சிமம் 7 வருஷம் அதிகபட்சமாக தமிழ் வார்த்தையை திரும்ப பயன்படுத்து 10 ஆண்டுகள் ஜெபம் பண்ணி தயார்படுத்தி ஒரு இடத்துக்கு அனுப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அவன் அழைப்பை பெற்றவன், உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு திறமை இருக்குது, தாளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு போட்டு அடக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் சென்ட் தம் அவுட். ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள் நான் என்ன பண்ணுறது? போக மாட்டேன்றவங்கள இப்போ எங்கள் சர்ச்சில் நம்ப மாட்டீங்க, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் என்ன பண்ண, ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சு ஈவினிங் சர்வீஸ் மாதம் வாரம் போய் நடத்திட்டே இருந்தேன். இவனை கூப்பிட்டு போவேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தம்பி பாட்டு பாடுறா அப்படின்னேன். 3 இயர்ஸ் கழிச்சு தம்பி 6வது நடத்தினேன். 4வது வருஷம் தம்பி
அண்ணன் வருவேன், நீ போய் நடத்தினா நடத்திட்டு எனக்கு நோட்டில் எழுதி கொடுன்னேன். 5வது வருஷம் கூப்பிட்டு ஒரு சர்ச்சில் ஜோமன் அனுப்பிச்சி விட்டேன். அந்த பையனும் அந்த பொண்ணும் போனவர் தான் எங்கள் வீட்டம்மா ஃப்ரீடம் பண்ணாங்க. அப்பாடினாங்க. ஒரு விதமான பாஸ்தம் ஒரு விதமான மன உளைச்சல் வரும். ஃபேமிலியில் பேசுவோம். ஃபஸ்ட்டு இலக்கு, இடர்பாடு, இருதயம். நிறைய பேர் இருதயம் வந்து பணத்துக்கு முன்னாடி போயிடுச்சு, மாற்றிக்கிடுங்க. பொண்ணுக்கு முன்னாடி போயிடுச்சு, மாற்றிக்கிடுங்க. பாஸ்டர்ஸ் நிறைய பேர் உங்கள் விசுவாசிகள் பின்னாடி போயிடுச்சு. பெண் எப்படி சொல்கிறது, அசிங்கமாக இருக்கு. பாஸ்டர்ஸ் இருதயத்தில் விசுவாசிகளை கொண்டாடுகிறார். தசமாக கொடுத்தவங்களுக்கும் கொடுக்காத வித்தியாசத்தை இருதயத்தில் வச்சிருக்கார். பாஸ்டர்ஸ் உங்கள் இருதயத்தை அன்பினாலும் மன்னிப்பினாலும் இரக்கங்களால் நிரப்பி இயேசுவினுடைய திட்டங்களை கொண்டு வந்து வச்சிருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா துதிக்கு வெளியே போடுங்க. உங்கள் இருதயம் தேவனுக்கு நெருக்கமாகவும் இருக்கட்டும், விசுவாசிகளுக்கு நெருக்கமாகவும் இருக்கட்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். இங்கே உட்காந்துக்கிட்டு காஷ்மீருக்காக ஜோம் பண்ணுங்காதீங்க. நம்மளை மாதிரி மூட்டா பசங்க யார் மன்னிக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு பாம்பே குறித்த தரிசனம் சொல்லாதீங்க. அதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை. உங்களை கர்த்தர் எங்கே இடத்துல வச்சிருக்கிறாரோ அதுதான் உங்கள் அழைப்பு. அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். வாரத்தில் 6 நாள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து 7வது நாள் சர்ச்சில் உட்காந்து சோத்திரம் சோத்திர 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 சோத்திரம். முதல் சொல்லுங்க, முதல் என்ன? இலக்கு. ஊழியனின் இலக்கு. 2வது என்ன? ஊழியனின். 3வது என்ன? ஊழியனின். 4வது ஊழியனின் இல்லம், இல்லறம். நான் ஜோமணி முடிச்சேன். ஊழியனின் இல்லறம். எது மாதிரி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நான் ஒரு சில விஷயங்கள் எழுதினேன். ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம பேசுவோம். ஆதியாகமம் 26:8 வசனம். ஆதியாகமம் 26:8. யார் வாசிக்கிறீங்க? 26:8. தங்கியிருக்கையில் ராஜாவாகிய அபிமெலேக் ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோடு. ஸ்தோத்திரம். ரெபேக்காலோடு என்ன பண்ணியிருந்தான் அவன்? இல்லறம். இட்ஸ் அ டைம், பிளே கிரவுண்ட். இல்லறம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற இடம். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு? நான் உங்கள் பிரதராக கேட்குறேன், கை தூக்கி தான் காட்டுறீங்க. ஸ்தோத்திரம். வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் மனைவி உங்களை ஊழியக்காரரை ஒத்துக்கொண்டிருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் இந்த வாரம் ஆராதனையில் கர்த்தர் இயேசு என் தகப்பன் மூலமா என்னோடு பேசுகிறான்னு சொல்ல முடியுமா? ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஒரு பொறுப்பில் நான் இருக்கிறேன். குளோபல் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் டிசைபிள் அலைன்ஸ். இட்ஸ் இன்டர்னல் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதை நான் படித்தேன். அதனால நான் ஒரு சின்ன ஒரு பொறுப்பு. அதில் ஒரு ரீஜனல் டைரக்டர் செத்து போயிட்டார். அதுக்கு டீம் எல்லாம் போனாங்க. நான் டைம் ஆச்சேண்ணே. டீம் எல்லாம் போனாங்க. இதுதான் பஸ் சவுண்டு. டீம் எல்லாம் போனாங்க. டீம் எல்லாம் போயிட்டு அவர் பாஸ்டர், அவர் சபை நடத்துகிறார். அந்த டைரக்டர் வந்து அவருக்கு பேயிங் பாஸ்டர். அடக்க ஆராதனை முடிச்சுட்டு திரும்பி வந்து டீ கடையில் உட்கார்ந்த உடனே அந்த ஏஷியன் டைரக்டர் சொல்கிறாரு, ஐம் வெரி சாரி ஃபார் வாட் ஹேப்பன், லெட்ஸ் ப்ரே ஃபார் த ஃபேமிலி. அப்போ கேட்டார், வேறு யாராவது இருக்காங்களாங்க? அவங்க ஊழியத்தை செய்கிற பாஸ்டர்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க. ஓகே, குட். தென் வி நீட் டு ஃபைண்ட் அ லீடர், ரீஜனல் லீடர் ஃபார் அவர் மினிஸ்ட்ரின்ட்டாங்க. கல்யாணம் அந்த டெத்தில் வந்து டீ குடிக்கிற நேரத்தில் நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு ஊழிய தலைவர் தேவை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேயிங் பாஸ்டரை என்ன பண்ணிட்டாங்க, அவர் இறந்துட்டார்ல, அதுக்கு பதிலாக இன்னொரு நாள் தூக்கி போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சிறப்பான கணவராக இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்? யார்? உங்கள் ஊழியத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னொரு தகப்பன் வர முடியுமா? நான் மரித்து போனால், நீங்கள் மரித்து போனால் நம்முடைய சபை நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் வீட்டுக்கு வரும்போது செருப்பை கட்டும்பொழுதே நீங்கள் பாஸ்டர்னதை கழட்டிக்கணும். தயவுசெய்து மன்னிக்கணும், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வீட்டுக்கு வரும்பொழுது செப்பல் கழட்டும்பொழுது நீங்கள் போதகர் என்பதை அங்கேயே கழட்டி விடுச்சு. நீங்கள் அப்பா, நீங்கள் கணவர்.
உங்கள் இல்லத்தினுடைய மகிழ்ச்சியை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? முதல் நம்முடைய டியூட்டி என்ன தெரியுங்களா? நல்ல கணவராக இருப்பது. அதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. ரெண்டாவது டியூட்டி நல்ல தகப்பனாக இருப்பது. ஊழியம் என்பது நமக்கு ஒரு வேலை. அந்த வேலையை நாம் சேவை மனப்பாமோடு செய்யணும். அவ்வளோதான் மேட்ரு. அப்போ உங்க வீடுல மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மனைவிய நேசிங்க, மனைவிய மதியுங்க, மனைவிய கவனிங்க, மனைவியோடு சேர்ந்து செயல்படுங்க, மனைவிய மன்னிங்க, மனைவிய ஏற்றுக்கொள்ளுங்க, மனைவியோடு சேர்ந்து எதிர்காலத்தை திட்டமிடுங்க, எதிர்காலத்துக்காக பணத்தை சேமியுங்க, நல்லா கடினமாக உழைங்க. இதுதான் குடும்பத்தினுடைய எல்லா கோட்பாடுமே. ஆனால் இவர் காலைல பேக் எடுத்து மாடின்னு கிளம்புனாருன்னா அவ்வளோதான். அதோட சாயந்தரம் தான் வருவார். அந்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று வச்சு சோறாக்கி வச்சு உட்காந்துருக்கும். இது போயிட்டு வந்துமா ஸ்நாக்ஸ் மம்மி, ஸ்நாக்ஸ் மம்மி, ஸ்நாக்ஸ் மம்மின்றது. ஜோம் இல்லாமல் யோ உன் பிள்ளை ஸ்நாக்ஸ் கிடையாதுக்கா ஜோம் பண்ணோம். அப்புறம் நீ எதுக்கு அப்பாவாக இருக்கிற? சாரி மன்னிக்கணும். எத்தனை மன்னிப்பு தான் கேட்குறது தெரியல என்னால். என் கூட என்னை புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவா இருங்க பாஸ்டர்யா, தயவு செய்து அப்பாவா இருங்க. சபையில் 100 பேருக்கு நீங்கள் நல்ல பாஸ்டா இருக்கலாம், அது இல்லை மேட்ரு. உன் பிள்ளைக்கும் உன் மகளுக்கும் நீங்கள் அப்பாவா இருங்க. உங்களை நேசி. என் மனைவி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆன அதாவது கடைசி டிகிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்னைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த 5 நாளில் கல்யாணம். இந்நாள் வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கல்யாணம் ஆகி 3 வருஷம் வரைக்கும் என் மனைவிக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்கல. ஏன்னா எனக்கு வருமானம் இல்லை. நான் அந்த பொண்ணோட ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஃபோனில் நான் பேசினேன். ஏம்மா என்னோடய அப்பியரன்ஸ் பார்த்து இல்லை ஸ்டேஜில் பாஸ்ட் வராரு கை தட்டுறாங்க, அதெல்லாம் பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்காதுமா. எனக்கு தசமாக யாரும் மாட்டாங்க, எனக்கு காணிக்கிறது எங்கள் அப்பா போடுற சோத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் வரைக்கும் எனக்கு பனின்னு, ஜெட்டி, பவுடரு, ஷேவ் பண்ணுற மிஷின் வரைக்கும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. எனக்கு நல்ல தகப்பன் எங்கள் அப்பா. ஐ லவ் மை ஃபாதர் லைக் எனிதிங். அந்த மாதிரி தெளிவாக சொல்லிட்டேன். நம்பி வராத, உண்மையாகவே ஜோம் பண்ணி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துகிட்டு வா என் பின்னாடின்னு சொன்னேன். இன்றைக்கி இந்த 17 வருஷம் நினைக்கிறேன், 16-17 வருஷம் நினைக்கிறேன். முதல் 3 ஆண்டுகள் தான் என் மனைவிக்கு படம் வாங்கி தரல. ஆனால் கர்த்தர் என் கையை பிடிச்சி நடத்த ஆரம்பித்து ஒரே டைம் 10 படம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரே டைம் 15 படம் வாங்கி கொடுத்துருக்குறேன். அவங்க கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்ததில்லை, போகும்போதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். கேட்கும் போது வாங்கி கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியுமா. சும்மா பிளான் பண்ணாமல் போகும்போது வாங்கி கொடுத்துருக்குறேன். திடீர்னு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவேன். எப்போ துட்டே இல்லைன்னு சொன்னியா? துட்டு இல்லாதாம்மா. வர்ற வேலை ஒரு தம்பி 2000 ரூபாய் காணிக்கு போட்டாருமா. நீ நானும் சாப்பிட்டா 2000 ரூபா தான் சாப்பிடுவா, போகலாம். எல்லாம் இருக்கீங்களா? கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு மனைவியோடு உடல் உறவில் நேரத்தை செலவழிங்க. மன்னிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், இது ரொம்ப அவசியம். உங்கள் மனைவியினுடைய உணர்வுகளில் ஃபிசிக்கல் நீட்ஸ், ஃபினான்ஷியல், அவமானம்லாம் பாஸ்டமா தலை குறிச்சிட்டாங்க. ஃபிசிக்கல் நீட்ஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ், எமோஷனல் நீட்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஆவிக்குரிய தேவை, சரீர பிரகாரமான தேவை, மன ரீதியான தேவை, உணர்வு ரீதியான தேவை. இதெல்லாம் கணவர் தான் பூர்த்தி பண்ணணும். சோம்மா பைபிள் எத்தனை சோத்ர 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 சோத்ர. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் கிடைக்கலையா? நம்மள ஒரே சிங்கிள் பெட்ரூமில் வாழ்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு 15, 16, 17, 18 வயசு ஆயிடுச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த பெரிய பெரிய ஊழியக்காரலாம் இருக்காங்களா, பெரிய டாட்டா பிர்லா மாதிரி காட்டுறாங்களே, மனைவியோட ஒழுக்கமாக இல்லை. எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவர்களை மனதில் கொண்டு சொல்லுகிறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு 73 வயசில் துணி துவைச்சு கொடுக்குறாரு. என் தம்பி நல்ல ஊழியக்காரன், என்னை விட திறமையானவன், ஜெபிக்கக்கூடியவன். என் தம்பி மாதத்தில் 10 நாள் சமைச்சு உதவி செய்கிறான். அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்துச்ச நேரங்களில் அவன் தான் உதவி செய்கிறான். பாஸ்டர்ஸ், நம்முடைய மனைவிகளை நாம் நேசிப்போம், மரியாதை செலுத்துவோம், நம்மளால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு உதவி செய்வோம். சேர்ந்து ஊழியத்தை கட்டுங்கயா. நீங்கள் மட்டும் ஊழியத்துக்கு அழைக்கப்படலை, உங்கள் ஊழியத்தின் பாதி அழைப்பு அங்கே இருக்கிறது, மீதி அழைப்பு தான் நீங்கள்.
உங்கள் ஊழியத்துக்கினுடைய உதவிக்காரர் அவர்கள் அல்ல. அவர்கள் உதவியாக இருக்க முடியும் தான் கர்த்தரே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு உங்களுக்கு. நீங்கள் அவ்வளோ ஊழியத்துக்காக உருவாக்கல, தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் உருவாக்குகிறார். என் கூட இருக்கும் ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த சும்மா அந்த பாஸ்ட் மீட்டிங் அந்த மீட்டிங் அங்கெல்லாம் போய் நேரத்தை வீணடிக்கார். மல்கியால பைபிள் சொல்லுது மனைவியை தோழின்னு சொல்லுது. ஏட்டா ஃபஸ்ட்டு உன் தோழிக்கு என்ன பண்ணாது, துரோகம் பண்ண. நான் முடிச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ உங்களுடைய எண்ணம் கூட மாறிடுச்சு. ஆதியாகமம் 30 வாசி நம்ம முடியலாம். 30 ஆதியாகமம் 30 நான் வருமுன்னே ஆ உனக்கு இருந்தது கொஞ்சம். கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார். சரி, அது மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாதிப்பது எப்பொழுது? சம்பாதிப்பது பண்ணுவது, சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? தயவு செய்து உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், கர்த்தர் பார்த்துட்டுவாரு, எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடாதீங்க. ஃபினான்ஷியலில் ஒரு ஸ்டேபிலிட்டி நமக்கு வேணும். ஃபினான்ஷியலில் ஒரு பிளானிங் நமக்கு வேணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாதத்தில் 12,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிடுவோம். எந்த ஊழியக்காரனும் 10,000 ரூபாய் குறைவாக கிடையாது. அதெல்லாம் போய் ஃபஸ்ட் ஒத்துக்கிறீங்களா? நல்லா தான் எல்லாருக்கும் தேவை சந்திக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர், என்னுடைய சென்னை வாழ் ஊழியக்காரர்களுடைய கணக்கு நான் சொல்கிறேன். நான் ஊழியத்தை ரொம்ப கற்று தேர்ந்தவன், தினமும் ஊழியர்களோடு பேசுகிறேன். 17,000 4 ஆட்கள் நம்பலாம், லட்சக்கணக்கிலே காணிக்கைகளும் தசம்பாகளும் வந்து சேர்கிறது. ஒரு 30 பேர் கொண்ட சபை நடத்துகிறவர் கூட 15,000 ரூபாய் மாதம் அவருக்கு தேவை சந்திக்கப்படும். ஒரு சின்ன ஆராதனை நடத்தினா கூட 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய், அந்த 15,000 ரூபாய் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போது எந்த ஊழியக்காரரும் 15,000 ரூபாய் இல்லாமல் இந்த சென்னை சிட்டியில் ஊழியம் செய்யலை. அப்போ 15,000 ரூபாயிலிருந்து ஒரு 30,000 ரூபாய் உங்கள் கையில் வந்து போகுதுன்னா, தயவு கூர்ந்து ஒரு 3,000 ரூபாய் உங்கள் எதிர்காலத்துக்காக எடுத்து வச்சு. நான் இந்த பாஸ்டர்ஸ் டயசிஸில் கெஞ்சி பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்து எனக்கு இல்லை, எனக்கு பேரே சண்டை போடுறோம் தான். இவரே சொல்லுவார் கைப்பிடிச்சி, எப்போ வந்தாலும் சண்டை போடுறேன் என்கிட்ட, எவ்வளோ ஆளும் வலி இருக்குது தலைவர். நமக்கு யாரும் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம கீழே விழுந்தால் லோக்கல் இருக்கிற பாஸ்டர்ஸ் 4 பேர் வந்து 4,500 ரூபா கொடுப்போம், அவ்வளோதான். ஒரு முறை வருவாங்க, 2வது முறை வருவாங்க, மற்ற எப்போ வர மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் நமக்கு ஆஹா ஓஹோ ரொம்ப நெருக்கமாகுது இல்லை, அது கூட வராது. தூரத்தில் நம்ம ரசிக்குள்ள ஒரு சில விசுவாசிகள் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டாங்களா, தள்ளியே இருப்பாங்கல்ல, அவங்க தான் நம்மளை தாங்குவாங்க சர்ச்சில். அப்போ நாம் நம்முடைய வருமானத்தை திட்டமிடுங்க. என் பிள்ளைனுடைய அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் தெரியும்ல, இப்போவுமே பிளான் பண்ணுங்க. தயவு செய்து பிளான். நீங்கள் பெயிண்ட் அடிங்க, பெயிண்ட் அடிக்காமல் போங்க. டெக்கரேஷன் பண்ணுங்க, டெக்கரேஷன் பண்ணாமல் போங்க. புது மைக்கு வாங்குங்க, மைக்கு வாங்காது போங்க. அது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏன் நான் வேலைன்னு சொல்கிறேன், அப்புறம் ஒன்று பேசும் கற்றுற வாய்ப்பு கிடைச்சா. அது நம்முடைய ஊழிய சம்மந்தப்பட்ட ஒன்று. குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பர்த்டேக்கு வாங்குங்க, ட்ரெஸ் வாங்குங்க, கல்யாண நாளுக்கு வாங்குங்க, நல்ல உணவு கொடுங்க, நல்ல உடை கொடுங்க, ஆசீர்வதிங்க உங்கள் பிள்ளைகளை. தயவு கூர்ந்து ஆசீர்வதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க. முடிச்சிடலாமா? ஊழியனுடைய இலக்கு, ஊழியனுடைய இடர்பாடு, ஊழியனுடைய இருதயம், ஊழியனுடைய இலக்கு. மனைவி நேசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we pray? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். ஆமென். தேவன் நம்முடைய சபைக்கு ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென். மாஸ்டர் இந்த மாதிரிலாம் பேசுவார் நான் எதிர்பார்க்கல. அவர் செய்தி கேட்டிருக்கேன், நான் சாட்சி கேட்டிருக்கேன். அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க எதிர்பார்க்க. ஆமென். சொல்கிறேன். நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க. ஆமென். கூப்பிட்டு வச்சு ஆப்பு வச்சு அந்த ஆயிடுச்சுன்ற மாதிரி. அல்லேலூயா. அதில் கர்த்தர் நல்லவர். எனக்கு பாஸ் சொன்ன மாதிரி 2ஆம் தேதி தான் எனக்கு கல்யாண நாள். 2ஆம் தேதி தான் போச்சு. என் ஒய்ஃபை கூட்டு போனேன், துணி கடைக்கிட்டு போனேன். நான் எப்போ போக மாட்டேன், காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். காசு கொடுத்து நீயே எடுத்துக்குமா. என்னென்னா நமக்கு அவங்க அதிகமாக பார்த்தாங்கன்னா நமக்கு முகம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அதில் உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ.